வணக்கம். ஒரு டீசர், ஒரு ட்ரெய்லர், ஒரு மிரட்டுமா? இப்ப எல்லாமே அப்படிதாங்க இருக்குது. சமீபத்தில சேயோன் பார்த்தோம். அது ஒரு பக்கம் பட்டைய கிளப்பிக்கிட்டு இருந்தா, அடுத்து அதிரடியா வந்து நம்மள ஆச்சரியப்படுத்துறது எது அப்படின்னா, நெல்சனுடைய இயக்கத்தில் நம்முடைய பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் 47 வருடங்களுக்கு பிறகு இணைந்து நடிக்கின்ற ஒரு பெரிய படத்தை ரெட் ஜெயண்ட் மூவிஸ் மூலமாக இந்த 2 ஜாம்பவான்கள் களமிறங்குறாங்க. என்ன ப்ரமோவுக்கே ட்ரெய்லரா அப்படின்னு நீங்கள் கேட்குறது தெரியுது. எங்கள் ஊரில் வால் போஸ்ட்டை பார்த்தே கதை சொல்லுவோம். கேமரா உலகினுடைய பெரிய தந்தை போல போற்றப்படுகிற ராஜீவ் மேனன், இசையமைப்பு அனிருத், எல்லா புகழ்பெற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இதில் இருக்காங்க. இந்த முன்னோட்டத்தை பார்க்குற போது நமக்கு என்ன வியப்புன்னா, வழக்கப்படி நெல்சன் தன்னுடைய படத்துக்கு ஒரு ஒரு ஐடியா வச்சுருப்பார். 2 ஹாலிவுட் படங்களை காட்டுறாரு. ஒரு பக்கம் காட்ஃபாதர், மார்லன் பிராண்டோ நடித்த படம். இன்னொரு பக்கம் ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் அமெரிக்கா, ராபர்ட் டி நீரோ. இவங்க 2 பேருடைய அந்த போஸ்ட் நடுவில் நெல்சன் நிற்கிறார். இப்போ வழக்கப்படி அன்றித்து ஏதோ அப்படி பார்த்துட்டு வர்றாரு. இசை தெரிஞ்ச என்னையே இப்படி ஏமாத்துறியப்பா, பாவம் அதர்ஸ். அவரை இவர் கலாச்சிட்டு அவர் போன பிறகு நம்மளே இப்படி யோசிக்கலாமே அப்படின்ட்டு நம்ம இந்த அப்படி இப்படி வச்சுட்டு இப்படின்ட்டு இது முதல்ல அது மாதிரி வச்சுட்டு, பட் இந்த 2 ஃபிங்கர் டெக்னிக் ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் அது நல்ல ஒரு சிறுகதைக்குரிய தொனி இருக்குங்க. கமலஹாசன் எப்படி எதை விரும்புகிறாரு, ரஜினி எதை விரும்புகிறாரு, அவர் விரும்புகிறத விரும்புகிறாரா, அவர் விரும்புகிறத இவர் விரும்புகிறாரா? இது சார் எடுத்திருக்காரா இல்லையா? இல்லை சார், இது சார் எடுக்கல. 2 பேரும் அப்படி டோர் ஓப்பன் ஆகிறப்ப அப்படி உள்ளே வர்றாங்க. அப்படி வர்றபோது அந்த அழகான வார்த்தை போடுறாங்க. அதாவது KHRK ரீயூனியன் அப்படிங்கிறாங்க. திரும்ப அவங்க இணைகிறார்கள். தமிழ் திரையுலக வரலாற்றில் தியாகராஜ பாவதர், பி.யு. சின்னப்பா, எம்ஜிஆர், சிவாஜி, அதே போல் கமல், ரஜினி, அவங்க நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. அபூர்வ ராகங்களில் ஒரு கேமியோ ரோலில் தான் வருவார் ரஜினி. நினைத்தால் நிற்கும் படத்துலையும் அதே மாதிரி ஒரு காமெடி ரோல்லாம் பண்ணியிருப்பார். ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா கமல் தான். அம்மா இவன் இப்படிதான் புஸ்தக கடைக்கு போனா ஒரு புத்தகத்தை விலை கொடுத்து வாங்குவான், இன்னொரு புத்தகத்தை அடிச்சுட்டு வந்துருவான். பாதி விலைக்கு வாங்கின மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதான் அதே மாதிரி அவங்க நிறைய படங்களில் இவர் கதாநாயகனா ஒரு வில்லனா வருவாங்க. அப்புறம் ஒரு இடத்துல முடிவு எடுக்கிறாங்க. 2 பேரும் நடிக்கிற போது சம்பளம் வந்து வேறுபடுது. தனித்தனியாகவே முயற்சிப்போம்னு சொல்லி இவர் ஒரு பாதையும் அவர் ஒரு பாதையும். கமல் வந்து என்னை கூப்பிட்டு நீங்க தனியா நடிச்சாதான் உங்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கும். நல்லா கவனிச்சுங்க. பி.யு. சின்னப்பா தியாகராஜ பாவதர் மாதிரி செய்யலை. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை போல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் செய்யலை. அவரவர் பாணி வச்சுருந்தாங்க. அதுபோல தான் நம்முடைய கமல் அவர்களுடைய பாணியும். வெளியே மிருகம் உள்ளே கடவுள். ஹீரோ அண்ட் வில்லன். சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய பாணியும். இவர் தனி, அவர் தனி. இப்போது 2 பேரும் ஒரு அணி. அதுதான் பெரிய சிறப்பு. ரொம்ப எதிர்பார்ப்போட, அதுவும் பிரம்மாண்டமான செட்டு. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கார் கரேஜ் மெக்கானிக் ஷாப். அவங்க உள்ளே வர்றதும் அப்படி அவங்க அந்த சாவியை அப்படி தூக்கி போடுறதும், காரில் ஏறினோடனே பின்னாடி திடீர்னு பார்த்தா வழக்கப்படி நெல்சனும் அனிருத்தும் அந்த பாட்டை பற்றி பேச போகிறப்ப அதெல்லாம் இருக்கட்டும், யார் ஹீரோ? இந்த கேள்வியை நம்ம கேட்போங்கிறதுக்கு அவங்களே கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி ஒன்று கேட்கணும். யாரு ஹீரோ? கேட்குறாருல, சொல்லுங்க அப்படிங்கிறாரு ரஜினி. கேட்குறாங்கல்ல, சொல்லுங்க ஜி, யார் ஹீரோ? அவங்க 2 பேரும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாங்க. வண்டி பயங்கர ஸ்பீடில் ஸ்டார்ட் ஆகுது. அவர் ஸ்டார்ட் பண்ணுறப்ப அப்படியே புகை பறக்குது. இது ரெட் ஜெயண்ட். அதிலும் குறிப்பாக இளம் வயதிலேயே இந்த திரையுலகில் தயாரிப்பில் அடியெடுத்து வைக்கின்ற
இன்ப உதயநிதி அவருடைய இந்த பிரம்மாண்ட படமாக இது வெளிவருகிறது. அவரோடு காத்திருக்கிறோம். நீங்களும் காத்திருங்கள். படம் வரட்டும், படத்தை பற்றி பேசுவோம். எங்கள் கருத்தை நாங்கள் சொல்லிட்டோம், உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.